இந்த tutorial நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CS 3551 distributed computing. ஸோ இதில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா சிலபஸே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த டிசைன் இஷ்யூஸஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2-3 யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. Explain the design issues and challenges in the design of distributed operating systems. So, இது ஒரு டைம் யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின். Then analyze the concepts of heterogeneity, openness, security, scalability, impact of the distributed systems. So, இந்த சப்டாபிக்ஸ் தான் இந்த டிசைன் இஷ்யூஸஸ் அண்ட் சேலஞ்சஸ்க்கு உள்ள இருக்கு. அந்த சப்டாபிக்ஸை மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த டிசைன் இஷ்யூஸஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து நம்ம ஒரு 90% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த பிரிமிட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பிளாக்கிங், நான் பிளாக்கிங், சிங்க்ரனஸ், அசிங்க்ரனஸ் இந்த மாதிரி ஒரு 4 கான்செப்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த 4 கான்செப்டையும் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி படிச்சு இந்த கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. Then one more question பார்த்தீங்கன்னா the message passing systems versus shared memory systems. Message passing systems versus shared memory systems மே 2 தடவை யூனிவர்சிட்டிலேயே டைரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 1ல இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குற இந்த 3 டாபிக்கையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா யூனிட் 1ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இல்ல எனக்கு ரொம்ப படிக்க முடியாது அப்படின்னா இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் தேர்ட் கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த 2ல இருந்து எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. பட் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பாத்தீங்கன்னா த குளோபல் ஸ்டேட் அண்ட் ஸ்னாப்ஷாட் ரெக்கார்டிங் அல்காரிதம். இந்த டாபிக் தான் இந்த யூனிட்டோட லாஸ்ட் போர்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாவே நீங்க படிக்கணும். இன்ட்ரோடக்ஷன், சிஸ்டம் மாடல், டெஃபினிஷன், அல்காரிதம்ஸ்னு இருக்கிற எல்லா சப் டாபிக்ஸையும் கவர் பண்ற மாதிரி இந்த டாபிக்கை நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஸோ இதுக்குள்ள இருந்தே நம்ம கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுல இந்த குளோபல் ஸ்டேட் அண்ட் ஸ்னாப்ஷாட் ரெக்கார்டிங் அல்காரிதம்ஸ், ஸோ இதுல இருந்து இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஸ்னாப்ஷாட் அண்ட் வாட் ஆர் த நீட்ஸ் ஆஃப் taking snapshot in distributed systems. So இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. Then outline Chandy-Lambert algorithm for snapshot and illustrate the algorithm. இந்த கொஸ்டினும் யூனிவர்சிட்டியில கேட்டதுதான். Then give a real-time scenario where FIFO message queue is used. Write and describe the snapshot algorithms for FIFO channels. இந்த 3 கொஸ்டினுமே இந்த லாஸ்ட் டாபிக்ல இருந்து கேட்டதுதான். ஸோ குளோபல் ஸ்டேட் அண்ட் ஸ்னாப்ஷாட் ரெக்கார்டிங் அல்காரிதம்ஸ் இந்த டாபிக் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் ஆர்டரிங் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன். அதுல மெசேஜ் ஆர்டரிங் பேரடிம்ஸ். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இந்த குரூப் கம்யூனிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். various ways of ordering messages in group communication. அதுல உள்ள அல்காரிதம், டோட்டல் ஆர்டர், கேஷுவல் ஆர்டர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி டைரக்டாவே கேட்டிருக்காங்க. தென் டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் குரூப் கம்யூனிகேஷன் யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அப்போ இந்த செகண்ட் டாபிக்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் 2 டாபிக்மே பார்த்தீங்கன்னா 2 தடவை யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் யூனிட்ல ஒன் மோர் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் டைம். ஸோ இதுல பிசிக்கல் கிளாக் சிங்க்ரனைசேஷன், ஸ்கேலார் டைம், வெக்டார் டைம்னு சில டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து சம் அல்காரிதம்ஸ் கூட கேட்கலாம். கிறிஸ்டியன்ஸ் அல்காரிதம், தென் பெர்க்லே அல்காரிதம். ஸோ இப்படி ஒரு 2 அல்காரிதம் இருக்கு இந்த டாபிக் உள்ள. அப்படி இல்லைன்னா பிசிக்கல் கிளாக் சிங்க்ரனைசேஷன், லாஜிக்கல் கிளாக் சிங்க்ரனைசேஷன் அதோட எக்ஸ்பிளனேஷனோட சேர்த்து கூட கேட்கலாம். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 ஏரியா இருக்கு இந்த செகண்ட் யூனிட்ல. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஏரியாவை கண்டிப்பா கவர் பண்ணி படிங்க. முதல் 2 ஏரியா படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட் வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். போர்ஷன் நிறைய இருக்கிறதுனாலதான் நான் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். பட் முதல் 2 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஸ்னாப்ஷாட் ரெக்கார்டிங் அல்காரிதம்ஸ், அதுக்கப்புறம் மெசேஜ் ஆர்டரிங் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஒன் மோர் கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா தான் இந்த தேர்ட் கொஸ்டினையும் சேர்த்து பிசிக்கல் கிளாக் சிங்க்ரனைசேஷன் அதோட அல்கோரிதம்ஸையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கணும். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அல்கோரிதம் கேட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 7 மார்க் 6 மார்க் அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல லேம்போர்ட்ஸ் அல்கோரிதம், ரிக்கார்ட் அக்ராவாலா அல்கோரிதம், தென் சுசுகி ஹசாமி ப்ராட்காஸ்ட் அல்கோரிதம் அப்படின்னு ஒரு 3 அல்கோரிதம் இருக்கு. இந்த 3 அல்கோரிதமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக்ல இருக்கு. சாண்டி மிஸ்ரா அல்கோரிதம் ஃபார் AND மாடல் அண்ட் ஆர் மாடல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதில் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த டாபிக்ஸை படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டினாவது இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ லேம்போர்ட்ஸ் அல்காரிதம், ரிக்கார்ட் அக்ராவாலா அல்காரிதம் இது ரெண்டுமே செமஸ்டர்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையுமாவது கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் சாண்டி மிஸ்ரா ஹாஸ் அல்காரிதம் ஃபார் AND மாடல் ஆர் மாடல் இந்த டாபிக்கையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த 3 கொஸ்டின் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டினாவது யூனிட் 3ல நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா நான் இங்கேயும் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இந்த செக் பாயிண்ட் அதுல இருக்கிற கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்கோரிதம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்ல அந்த ஃபெயிலியர் ஃப்ரீ சிஸ்டம் இதுவுமே ஆர் சாய்ஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா செக் பாயிண்ட்னா என்ன, அந்த செக் பாயிண்ட் இருக்கிற அல்கோரிதம் அதுதான் கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்கோரிதம். அதுல ஒரு 2 அல்கோரிதம் இருக்கு. இந்த வெங்கடேசன் இந்த அல்கோரிதம் ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டூவக் அல்கோரிதம் இப்படி ஒரு 2 அல்கோரிதம் இருக்கு. அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயும் தேர்ட் கொஸ்டின்லயும் போட்டிருக்கேன். இந்த 2 அல்கோரிதமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இந்த டாபிக் எதுல வரும்னா இந்த செக் பாயிண்ட் பேஸ்ட் ரெக்கவரி அதுலதான் இந்த கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்கோரிதம்ஸ் அதுல அசிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங் அதுக்கு என்ன அல்கோரிதம் இருக்கு. ஸோ இந்த டாபிக்கை நீங்க ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு ஆர் சாய்ஸ்ல தான் அந்த அக்ரிமெண்ட் ஃபெயிலியர் சிஸ்டம் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்க அதுக்கு பதிலாக அந்த செக் பாயிண்ட் டாபிக் அதுல உள்ள அல்கோரிதம்ஸ் இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி இந்த டாபிக்கை கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் ஃபோர்த் யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட் தான். கிளவுட் கம்ப்யூட்டிங் அதோட பேசிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்ல இருந்து தியரியாவும் பார்ட் பில கேட்டிருக்காங்க, கேஸ் ஸ்டடி மாதிரியும் பார்ட் சில கேட்டிருக்காங்க. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு எந்த டிப்ளாய்மெண்ட் மாடல் சூட் ஆகும் அதோட ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ண அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் அண்ட் சர்வீஸ் மாடல்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால யூனிட் 5ல டைப்ஸ் ஆஃப் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சேர்த்து இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், தென் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் இந்த 3 டைப்பையும் சேர்த்து சர்வீஸ் மாடல்ஸையும் கண்டிப்பா படிச்சிருங்க. ஸோ டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ், சர்வீஸ் மாடல்ஸ் இது ரெண்டையும் படிச்சீங்கனாலே கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டினாவது இந்த யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். தென் இதுக்கு ஆர் சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கிளவுட் சர்வீசஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அதில் கம்ப்யூட் சர்வீசஸ், ஸ்டோரேஜ் சர்வீசஸ், அப்ளிகேஷன் சர்வீசஸ்னு 3 ஏரியா இருக்கு. இதுல இருந்து எந்த அப்ளிகேஷன் எதை வேணாலும் நமக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கேட்கலாம். பட் ஆர் சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டிப்ளாய்மெண்ட் அண்ட் சர்வீஸ் மாடல்ஸ்ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் வரும். வேணும்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஏரியாவை ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த யூனிட் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். பட் பார்ட் சி வந்து நம்ம இந்த யூனிட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்ளிகேஷன் சர்வீசஸ் அண்ட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் இந்த கொஸ்டினை சேர்த்து நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே இந்த யூனிட்ல இருந்து கண்டிப்பா நீங்க ஒரு 2 பிக் கொஸ்டினாவது எழுதுற மாதிரி அமையும். ஸோ பார்ட் சி வந்து நம்ம இந்த யூனிட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லயுமே பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து கொஞ்சம் பெருசாவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே 4 லைன்ஸ்க்கு மேலேயே இருக்கு சிலபஸ். பட் அதுல நான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுல எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க அந்த 3 கொஸ்டின்ஸை எல்லா யூனிட்லயும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா எல்லா பிக் கொஸ்டினுமே நீங்க இந்த யூனிட்ல அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான். இந்த 15 கொஸ்டின்ஸையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். பட் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 5ல வந்து கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்
தென் யூனிட் 4ல வந்து இந்த கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம்ஸ். தென் யூனிட் 3ல வந்து இந்த சாண்டி மிஸ்ரா ஹாஸ் அல்காரிதம். தென் யூனிட் 2ல வந்து இந்த ஸ்னாப்ஷாட் ரெக்கார்டிங் அல்காரிதம்ஸ். தென் யூனிட் 1ல வந்து டிசைன் இஷ்யூஸஸ் அண்ட் சேலஞ்சஸ். இப்போ நான் லாஸ்டா சொன்ன இந்த ஒரு கொஸ்டினையாவது எல்லா யூனிட்லயும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஈஸியா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.